ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 3.1ல் செகண்ட் சம் மேட்ச் த ஃபாலோயிங் 12 இங்கே மல்டிபிள் ஆஃப் 24 கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 12 மல்டிபிள் ஆஃப் 7 ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் எனி நம்பர் ஃபேக்டர் ஆஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஒன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் எனி நம்பர் இஸ் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கு வந்து 4th இஸ் த ஆன்சர். ஃபஸ்ட்டு இதான் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12. ஆக்சுவலாக 12ஓடது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா த கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 12. ஓகேவா, கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 12 வந்து 12 தான். ஸோ இதை மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 35. 5ன்னு முடியுது. ஸோ 5ல் ஏதாவது இருக்கா? இல்லை. 5ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு இருக்கா? இல்லை. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஓகேவா, 7 டேபிளில் 35 வரும். ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4. 4ன்றது எ ஃபேக்டர் ஆஃப் 8. ஓகே, ஸோ இதை மேட்ச் பண்ணலாம். தென் 48. multiples of 24. Okay, 12 greatest factor of 12 and 35 multiple of 7. 1 smallest factor of any number. 4 a factor of 8. 48 multiple of 24. Third sum, write all the factors of the following numbers. So given numberக்கு எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம எழுதணும். ஸோ 9 ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு தெரியும் 1 is the factor of any number. ஸோ 1 எழுதிருக்கோம். 1 டேபிளில் 9 எத்தனை டைம் வரும்? ஸோ 9 times. ஸோ 9 is the factor of 9. Next 2 table வராது because is the odd number. Then 3 table எத்தனை டைம்ஸ் வரும்? 3 times வரும். ஸோ 3 1 time மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ 4 table 5 table 6 table எந்த டேபிள்லையுமே வந்து 9 வராது. ஸோ 1 9 3 is the factor of 9. ஸோ டோட்டலாக வந்து 3 factors இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம், இல்லை அப்படின்னா நாட் நெசசரி. ஓகே, தென் 18. ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் 1 டேபிளில் 18 டைம்ஸ் வரும். ஸோ 18 இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் ஆஃப் 18. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த ஈவன் நம்பர். ஸோ கம்பல்சரி வந்து 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் எத்தனை டைம் வரும்? இதை அப்போவே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபேக்டர்ஸும் வந்து மிஸ் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 1 டேபிளில் எத்தனை டைம் வருமோ அது பக்கத்தில் எழுதிடுங்க. 2 டேபிளில் 9 2s are 18. ஸோ 9 ஆல்சோ எ ஃபேக்டர் ஆஃப் 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வருமானு செக் பண்ணுறதுக்கு 8 + 1. ஸோ 8 + 1 is 9. 9 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 18ம் 3 டேபிளில் வரும். ஸோ எத்தனை டைம்ஸ் வருது? ஃபஸ்ட்டு 3 டேபிள் எழுதிடுவோம். ஸோ 3 டேபிள் எத்தனை டைம் வருது? 6 3s are 18. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 டேபிள். 4 டேபிளில் 4 4s are 60 5 4s are 20. ஸோ இதுக்கு அப்புறம் வராது. நெக்ஸ்ட்டு 5 டேபிள் 6 டேபிள் 7 டேபிள் 8 டேபிள் 9 டேபிளில் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 is the last factor of 18. So this is the highest factor of 18 also. Okay, next 27. First 1 is the factor of 27. Then 27 is also a factor of 27. Then 2 table varada because it's the odd number. Then we have to check in the 3 table. 3 table வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு given number ஆட் பண்ணுங்க. 7 + 2 9. ஸோ 9 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 27ம் 3 டேபிளில் வரும். ஸோ எத்தனை டைம்ஸ் வருது? 9 3s are 27. ஸோ வேறு எந்த டேபிளில் வரும்?
ஸோ வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது 27ல். எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது சப்போஸ் கேட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். இல்லை அப்படின்னா நான் எழுதி பழகிக்கிறேன் அப்படின்னாலும் எழுதிக்குங்க. 27 வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the next question is 32. ஸோ 32ஓட ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? ஈஸியாக இதெல்லாம் இப்போ எழுதுறது. ஸோ 32க்கு வந்து ஃபஸ்ட்டு 1 is a factor of any number, then 32 டைம்ஸ் வரும். தென் 2, ஏன்னா பிகாஸ் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ 2ல் வந்து வரும். எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்றத செக் பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 32ல் 32 2 எழுதுனா 1 2s are 2, பேலன்ஸ் 1, இது மாதிரி டிவைட் பண்ணுவீங்களா? அது மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துங்க. தென் 2 6 2s are 12. ஸோ 16 டைம்ஸ் வரும். புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு 1 டேபிள், தென் செகண்ட் 2 டேபிள் செக் பண்ணிவிட்டு அதில் எத்தனை டைம்ஸ் வருதுன்றதையும் நான் எழுதிக்கணும். ஓகேவா? தென் 3 டேபிள் வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கிவன் நம்பரை ஆட் பண்ணுங்கள். 3 + 2 5. 5 வந்து 3 டேபிளில் வராது. ஸோ 32 வந்து 3 டேபிளில் வராது. தென் வி ஹாவ் டு செக் இன் த 4 டேபிள். 4 டேபிளில் வருமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேபிள்ஸே சொல்லி பாருங்கள். 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? எஸ், 4 8s தான் 32. ஓகேவா? தென் வேறு எதுவும் நம்ம டேபிள்ஸ் வருமா? வராது. ஸோ இதோட எண்ட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் சம். சம் வந்து 48. 48க்கு ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 டேபிள், தென் 48 டேபிள். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டேபிளில் வரும். திஸ் இஸ் த ஈவன் நம்பர். ஸோ கம்பல்சரி 2 டேபிளில் வரும். 2 டேபிள் எத்தனை டைம் வரும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இதை டைரெக்டாக கூட நீங்கள் டிவைட் பண்ணலாம். 2 4s are 8, 4 2s are 8. சாரி, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 24 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த டேபிளில் வரும். 3 டேபிளில் வருமானு செக் பண்ணுறதுக்கு கிவன் நம்பரை ஆட் பண்ணுங்கள். 8 + 4 12. 12 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? ஐ மீன் சாரி 48 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டேபிளில் 1 3s are 3, பேலன்ஸ் 1 கொடுப்போம். ஸோ 18 ஆகிடும். 18 எத்தனை டைம் வரும்? ஸோ 16 டைம்ஸ் வந்து இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேபிள், 2 டேபிள், 3 டேபிள் வரைக்கும் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 டேபிள் செக் பண்ணணும். 4 டேபிள்னால் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்மளுக்கு கொடுத்துருக்கதே 2 டிஜிட் தான். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி வர்ற நம்பர் வந்து ரிமைண்டர் எதுவும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ 4 டேபிள்னா 1 4s are 4, 8 இருக்குங்கன்னா 2 4s are 8. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. இது மாதிரி வந்தால் தான் அது 4 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ இது 4 டேபிளில் டிவைட் ஆகுது without any reminder. So 4 table எத்தனை times வருது? 12 times. So 12 is the factor of 48. Then 5 table check பண்ணனும்னா லாஸ்ட் நம்பர் 0 or 5ல முடிஞ்சிருந்தா மட்டும்தான் அது 5 டேபிள்ல வரும். ஸோ இது 5 டேபிள்ல வராது. 6 டேபிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 2 டேபிளையும் 3 டேபிளையும் வந்துருந்துச்சுன்னா கம்பல்சரி அது 6 டேபிளில் வரும். ஸோ இது 2 டேபிளையும் வந்திருக்கு, 3 டேபிள்லையும் வந்திருக்கு. ஸோ 6 டேபிளில் வரும். ஸோ எத்தனை டைம்ஸ் வருது? 6 8s are 48. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது 7 டேபிள். 7 டேபிளில் நம்ம சொல்லி பார்த்தோம்னா 48 வராது. தென் 8 டேபிள். இந்த 8 டேபிள் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் இங்கேயே. நெக்ஸ்ட்டு 9 டேபிள். 9 டேபிள்னால் கிவன் நம்பரை ஆட் பண்ணி பாருங்க. 4 + 8 12. 12 வந்து 9 டேபிளில் வராது. ஸோ அப்போ 48ம் 9 டேபிளில் வராதுன்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 56ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 56க்கு ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே தெரியும்
1 and 56. Next 2 table because it's a even number. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்றத டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 2 2s are 4, பேலன்ஸ் பண்ணதுன்னா 8 2s are 16. ஸோ 28 டைம்ஸ் வரும். ஓகே, தென் 3 டேபிள் செக் பண்ணணும்னா given நம்பரை ஆட் பண்ணுங்கள். 11 3 டேபிளில் வராது. ஸோ 56ம் 3 டேபிளில் வராது. தென் மூவ் டு த ஃபோர்த் டேபிள். ஃபோர்த் டேபிளில் வருமானு செக் பண்ணுறதுக்கு given நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெரி குட், பட் இல்லை அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ 56 வந்து ஃபோர்த் டேபிளில் வரும். எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். 1 4s are 4, பேலன்ஸ் 1 கொடுப்பீங்க. 4 4s are 16. ஸோ 14 டைம்ஸ் வருது. தென் நெக்ஸ்ட் வேறு என்ன டேபிள் இருக்கு? 4 டேபிள்லேருந்து 5 டேபிள்னா வராது. 6 டேபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் 6 டேபிள்லையும் 56 வரல. தென் மூவ் டு 7 டேபிள், நோ. 8 டேபிள், நோ. ஐ திங்க் 8 டேபிளில் வருதுன்னு நினைக்கிறேன். யா 8 டேபிளில் வருது. ஸோ 8 டேபிள்னாலும் நீங்கள் சொல்லி தான் பார்க்கணும். ஸோ 8 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 8 டேபிளில் வந்து 7 டைம்ஸ் வருது. ஸோ இது வந்து திஸ் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் these are the factors of 56. Okay, then move to the G sum. Gல வந்து 67 is a prime number. ஸோ அப்போ வந்து வேறு எந்த டேபிளுமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம். 1 and 67 is the answer. ஏன்னா ப்ரைம் நம்பர்ன்றது 1லையும் அந்த கிவன் நம்பர் உள்ள டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ அது ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் 1 and 67. ஓகேவா? அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? அந்த 1ஆகவும் அந்த நம்பராகவும் தான் இருக்கும், கிவன் நம்பராகவும் தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைம் நம்பர். சரி, ஓகே. 72க்கு ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு 1, தென் 72 2 டேபிளில் வரும். ஏன்னா இது இஸ் ஈவன் நம்பர். எத்தனை டைம்ஸ் வரும்? 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 36 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் வருமானு செக் பண்ணுறதுக்கு 7 + 2 is 9. ஸோ கம்பல்சரி 3 டேபிளில் வரும். எத்தனை டைம்ஸ் வருது? 2 3s are 6, 4 3s are 12. ஓகே, ஸோ 24 டைம்ஸ் வருது. தென் ஃபோர்த் டேபிள் கம்பல்சரி டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா வெரி குட், இல்லை அப்படின்னா டிவைட் பண்ணி பாருங்கள். 4 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 8 டைம்ஸ் வருது. ஸோ 18 டைம்ஸ் வந்து 4 டேபிளில் வருது. நெக்ஸ்ட்டு 6 டேபிள். 5 டேபிளில் வராது. ஸோ 6 டேபிள் நான் செக் பண்ணுறேன். 1 6 are 6, 2 6 are 12. ஸோ 12 டைம்ஸ் வரும். தென் மூவ் டு 7 டேபிள். 10 7s are 70, 11 7s are 77. ஸோ வராது. தென் 8 டேபிள். 8 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். ஸோ இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 96 பார்த்தோம்னா 196 தென் இஸ் a given number. ஸோ 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வருது? 4 2s are 8, பேலன்ஸ் 1 கொடுப்போம். ஸோ 16. 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 3 டேபிள். இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 வரும். ஸோ 15 3 டேபிளில் வரும்ன்றனால 96ம் 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிளில் எத்தனை டைம் வருது? 3 3s are 9,
2 3s are 6. Then move to 4 table. 4 table given number divide பண்ணி பாருங்க. 4 table எத்தனை டைம் வருதுன்னா 2 4s are 8, 4 4s are 16. So 24 times வருது. Then 5 table வராது. 6 table செக் பண்ணுறேன் அப்படின்னா 6 டேபிளில் வந்து ஏன்னா 2 டேபிளையும் 3 டேபிளையும் வந்தனால கம்பல்சரி 6 டேபிளில் வரும். அதனால 6 டேபிள் டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ எத்தனை டைம் வருதோ 1 6 are 6, பேலன்ஸ் 3, 16 டைம்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் வராது. தென் 8 டேபிள் 7 டேபிளில் வருமானு நீங்களே வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். வராது. ஸோ அதனால் நான் 8 டேபிள் போகிறேன். ஸோ 8 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். 1 8s are 8, தென் பேலன்ஸ் 1 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? தென் 8 டேபிளோட அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். This is the last question. LSUM 121. Okay, you can write it blindly. Then check into the 2 table varada. 3 table given number is 4. Add பண்ணோம்னா so 3 டேபிளில் வராது. 4 டேபிள் 5 டேபிள் 6 டேபிள் எந்த டேபிளையுமே வராது. அப்போ எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 11 11s are 121. இது நான் ப்ரைம்னு நினச்சிடாதீங்க, ப்ரைம் தான். 11 11s are 121. ஸோ 11 வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுனால 1 டைம் எழுதினாலே போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.